ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் முந்தைய ஆண்டுகளில் வந்த வினாக்களை நம்ம கேட்டகரி வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கிற டாபிக் அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள் சம்மந்தமான கேள்விகள் நிறைய எக்ஸாமில் வந்திருக்கு. அதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட இந்த வீடியோவில் 20 கேள்விகள் இருக்குதுங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இந்த 20 கேள்வியையும் முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் லைக் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. சரி, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய முதல் வினாவை பாருங்கள். அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமையானது இந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சொத்துரிமையை எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் நீக்கினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதிலே பார்த்துருக்கோம். விடை 44வது சட்டத்திருத்தம் 1978 தான் சொத்துரிமை நீக்கினாங்க. சொத்துரிமை இப்போ எங்கே இருக்கும்னா சட்டப்பிரிவு 300A இருக்கும். இது பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமை கிடையாது. சொத்துரிமை என்பது சட்டப்பூர்வமான உரிமையை தான் இப்போ இருக்கிறது. ரெண்டாவது கேள்வியை பாருங்கள். வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்தை உடைய மக்களினை பாதுகாப்பதில் தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பின் பிரிவு என்னன்னு கேட்டிருக்காங்க. வேறுபட்ட மொழி கலாச்சாரம் அப்படின்னா என்னங்க? அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா சிறுபான்மையினருடைய மொழி கலாச்சார பாதுகாப்பு, அதை பற்றி தான் கேட்குறாங்க. அவங்களுடன் தொடர்புடைய சட்டப்பிரிவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதிலை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? சட்டப்பிரிவு 29(1). மூன்றாவது கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் அரசு நிதி உதவி பெறும் எந்த நிறுவனத்திலும் சமய கல்வியை வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது? அதாவது அரசியலமைப்பில் சொல்லியிருக்காங்க, அரசுடைய பள்ளி, அரசுடைய நிதி உதவி பெறும் பள்ளி, அதில் பார்த்தீங்கன்னா சமயம் சார்ந்த கல்வியை வழங்கக்கூடாது அப்படின்னு தடுத்திருக்காங்க. அது எந்த பிரிவுன்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 28. நான்காவது கேள்வி பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. சட்டப்பிரிவு 15, 16, 26, 29(2) இதை பற்றியெல்லாம் கொடுத்துட்டு கரெக்டாக பொறுத்து சொல்லியிருக்காங்க. பொறுத்துங்க பார்க்கலாம். பொறுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? சட்டப்பிரிவு 15 என்ன சொல்லுதுங்க? சமயம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறப்பின் அடிப்படையில் யாரையும் பாகுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் சட்டப்பிரிவு 15. 1க்கு 1 கரெக்டாக இருக்குது. அடுத்து சட்டப்பிரிவு 16 என்ன சொல்லுதுங்க? பொது வேலை வாய்ப்பில் சமமான வாய்ப்பளித்தல். அப்போ 2க்கு 2 கரெக்டாக இருக்குது. சட்டப்பிரிவு 26 என்ன சொல்லுதுங்க? சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை, சமயம் சார்ந்த உரிமை. அப்போ 3க்கு 3 கரெக்டாக தான் இருக்குது. சட்டப்பிரிவு 29(2) நம்ம முன்னே தான் பார்த்தோம் இல்லைங்களா? 29(1) பார்த்தோன்னு நினைக்கிறேன். இப்போ 29(2) என்ன சொல்லுது? அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை. அப்போ 4க்கு 4 கரெக்டாக தான் இருக்குது. அப்போ விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். கல்விக்கான உரிமையானது எந்த வயதினை சார்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குகிறது? அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குதுங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க, 10th தான் இருக்குது. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த வயதிலிருந்து இந்த வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி, இலவச கல்வி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 முதல் 14 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கல்வி, கட்டாய கல்வி. சரிங்களா? இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் எப்போ கொண்டு வரப்பட்டது? இது உங்களுக்கான கேள்வி. பதிலாக மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. 6வது கேள்வியை பாருங்கள். டாக்டர் PR அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி கீழ்கண்ட சட்ட பிரிவுகளில் எது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அறியப்படுகிறது? அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மாவாக ஒரு பிரிவு விளங்குகிறது அப்படி சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னு கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். விடை சட்டப்பிரிவு 32. அடுத்து 7வது கேள்வியை பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் குறித்த சரியான கூற்றை அல்லது கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். சரியான கூற்றை கேட்டிருக்காங்க. 4 கூற்று கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன கூற்றுன்னு பாருங்கள். ஒரு குடிமகன் விரும்பினால் தனக்கான அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்து கொள்ள முடியும். அவர் விரும்பினா கேன்சல் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 2வது கூற்று பாருங்கள். உச்சநீதிமன்றம் நினைத்தால் அடிப்படை உரிமைகளை இடைநிறுத்தம் செய்ய முடியும்னு கொடுத்துருக்காங்க.
மூன்றாவது கூற்று ஒரு குடிமகன் தனக்கான அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்து கொள்ள முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. நான்காவது கூற்று நீதி புனராய்வுன்னு ஒன்று இருக்குது, அதனுடைய அடித்தளமே அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 4 சரி, ஆனால் 1, 2 தவறு. என்ன தவறுனா, ஒரு குடிமகன் அவருக்கான உரிமையை அவர் மறுக்க முடியாது, கட்டாயமாக அந்த உரிமை அவருக்கு உண்டு. அதே மாதிரி உச்சநீதிமன்றம் நினைத்தால் அடிப்படை உரிமையை நிப்பாட்ட முடியாது. 8வது கேள்வியை பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறுக்கவில்லை. அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்புன்னா என்னங்க, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி அந்த மாதிரி கேஸ்ட்டை அரசியலமைப்பில் சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு குறிப்பை செய்கிறது. ஆனால் ஒரு ஹின்ஸ் கொடுத்துருக்கு, அதாவது வகுப்பை பற்றி சொல்லியிருக்கு, அந்த பிரிவை அடையாளம் காணவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பாருங்கள், பார்க்கலாம். இது வந்து புதுசுங்க, ஸ்கூல் புக்கில் இல்லை. இப்படியே பார்க்கலாங்களா? சட்டப்பிரிவு 16ல் 4. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது ஓசி கேட்டகரின்னு சொல்லுவோம்ல, இதர வகுப்பினர் சொல்லுவோம்ல, அவங்கள பற்றி குறிப்பிடக்கூடியதான் சட்டப்பிரிவு 16ல் 4. இதை பற்றி அடுத்து இன்னொரு கேள்வி வருது, அப்போ நம்ம விளக்கமாக பார்க்கலாம். அடுத்த கேள்வியை பாருங்கள். உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் ஒன்று இருக்குது. அதில் கல்வி அடிப்படை உரிமை விதி, கல்வி வந்து அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டிருக்கு. அது எந்த விதியில் சேர்த்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் ஒன்று இருக்குது, யூடிஹெச்ஆர் சொல்லுவாங்க. அதில் கல்வியை அடிப்படை உரிமையை சேர்த்துருக்காங்க. அது எந்த பிரிவுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விதி 26ல் சேர்த்துருப்பாங்க. 10வது கேள்வியை பாருங்கள். அடிப்படை உரிமைகளின் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தை கொண்டவர் யார்? அடிப்படை உரிமை இருக்குது, அது மேலே நியாயமான கட்டுப்பாடை விதிக்கலாமான்னு கேட்டால் விதிக்கலாம். அதுக்கான பவர் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்கிட்ட இருக்குது? விடையை பார்க்கலாங்களா? பாராளுமன்றத்துக்கிட்ட தான் இருக்கிறது. பாராளுமன்றமாக பார்த்து முடிவு பண்ணி அடிப்படை உரிமைகளில் கட்டுப்பாடு வைக்கலாம், ஆனால் நியாயமான கட்டுப்பாடாக இருக்கணும். சும்மா தேவையில்லாத கட்டுப்பாடெல்லாம் வைக்க முடியாது. 11வது கேள்வியை பாருங்கள். பின்வரும் பிரிவில் எதில் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டுள்ளது? அதாவது ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இதை எந்த பிரிவில் வச்சுருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. முன்னே என்ன கேட்டாங்க? எந்த வயதுலேருந்து எந்த வயது வரைக்கும் கட்டாய இலவச கல்வின்னு கேட்டாங்க. இப்படி கேட்டிருக்காங்க, எந்த செக்ஷனில் வச்சுருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? பிரிவு 21A தான் கல்வி அடிப்படை உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. 12வது கேள்வியை பாருங்கள். 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை, நல்லா கவனிங்க, 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை சுரங்கங்களில், தொழிற்சாலைகளில் அல்லது பிற வேலைக்கு அமர்த்துவது சட்டத்துக்கு எதிரானது. இது மனித உரிமைகளின் எந்த வகையில் வருகிறது? அதாவது இது பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமையில் எந்த கேட்டகரியில் வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சுதந்திர உரிமையா, அரசியலமைப்பு வழி தீர்வுக்கான உரிமையா, சுரண்டலுக்கு எதிரான உரிமையா, அடிப்படை கடமையான்னு கேட்டிருக்காங்க. இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் தான் வரும். 13வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் அடிப்படை உரிமைகளை அதன் சரியான உரிமைகளோடு முறையே பொருத்தவும். என்ன கொடுத்துருக்காங்க? வாக்களிக்கும் உரிமை எதில் வரும்? சங்கம் அமைக்கும் உரிமை எதில் வரும்? பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை எதில் வரும்? குழந்தை தொழிலாளர் அது எந்த உரிமையில் வரும்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, கேள்வி எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆர்டிகல் கேட்கல, அது எந்த கேட்டகரியில் வருதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாமா? விடை ஏதான் ஆன்சர். வாக்களிக்கும் உரிமை என்பது அரசியல் சார்ந்த உரிமை. சங்கம் அமைக்கும் உரிமை என்பது சுதந்திர உரிமை. பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை அப்படிங்கிறது பண்பாட்டு உரிமை. குழந்தை தொழிலாளர் முறை தடுத்தல் என்பது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அப்போ ஏதான் ஆன்சர். 14வது கேள்வியை பாருங்கள். கீழ்காணும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றிய வாக்கியங்களை கவனி, சரியான வாக்கியங்களை கண்டறிக. சரியான வாக்கியத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 4 கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். எழுத்து வடிவம் மற்றும் சிறுபான்மையினரின் கலாச்சாரம் மற்றும் மொழியை பாதுகாத்தல். இது வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் வருமானு கேட்டிருக்காங்க. இது வந்து வாய்ப்பே கிடையாது, இது வராது. ஆட்கடத்தலை தடுத்தல் இது வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆட்கடத்தலை தடுத்தல் கண்டிப்பாக வரும். 3வது பாருங்கள், உயிர் வாழ்வதற்கான பாதுகாப்பு இது வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் வராது. 4வது கூற்று தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்களை தடுத்தல் இது வந்து வரும். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா
2 மற்றும் 4 சரி. 15வது கேள்வி, பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் ஓபிசி பாதுகாப்பிற்கான அரசியலமைப்பு விதிகள் யாவை? நம்ம முன்ன பார்த்த ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? அதாவது ஓபிசி கேட்டகரி, இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கான சட்டப்பிரிவு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், இருந்தாலும் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வருது. சரி, விடையை பார்க்கலாங்களா? சட்டப்பிரிவு 15ல் 4, சட்டப்பிரிவு 16ல் 4. சரிங்களா? 1 மற்றும் 2 சரி. 16வது கேள்வி, கல்வி உரிமை இந்திய அரசியலமைப்பின் இந்த சட்ட வகுப்பால் உத்தரவாதம் செய்யப்பட்டிருக்கிறது. முன்னாடியே பார்த்த கேள்வி தான், ஆனால் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள், கொஞ்சம் அப்படியே மாற்றி கேட்டிருக்காங்க. கல்வி உரிமை இந்திய அரசியலமைப்பின் இந்த சட்ட வகுப்பால் உத்தரவாதம் செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு விட தெரிஞ்சிருக்கும், விதி 21(7) தான் வச்சுருக்கிறாங்க. 17வது கேள்வியை பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை கண்டறிக. ஸோ தவறான இணையை கேட்டிருக்காங்க பாருங்கள். சட்டப்பிரிவு 18, 21, 23, 20. இதில் தவறான இணை எதுங்க? விடையை பார்க்கலாங்களா? விடை ஏதான் ஆன்சர் 3, 4 தவறு. சட்டப்பிரிவு 18 என்பது பட்டங்களை ஒழித்தல், கரெக்டு. 21 என்பது உயிர் வாழ்தல் மற்றும் தனி மனித சுதந்திரத்துக்கான பாதுகாப்பு, கரெக்டு. சட்டப்பிரிவு 23 தவறு, சட்டப்பிரிவு 20 தவறு. சரிங்களா? இந்த ரெண்டும் தவறாக உள்ளது. 18வது கேள்வி பாருங்களேன், இந்த கேள்வி அப்படியே ரிப்பீட்டாக வந்திருக்குங்க. 3 முறை வந்திருக்குது, ஆனால் மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள். அப்படியே மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்க வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு அறிவிக்கிறது? நம்ம முன்னையே பார்த்துட்டோம் இல்லையா, பிரிவு 21(a). 19வது கேள்வியை பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் உறுப்பு 31(a) எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்டு அது உறுப்பு 300(a) ஆக சேர்க்கப்பட்டுள்ளது? அதாவது 31(a) இது எது பற்றியதுன்னா சொத்துரிமையை பற்றியதுங்க. முன்னே என்ன கேட்டாங்க, சொத்துரிமையை எப்போ நீக்கினாங்கன்னு டைரெக்டாக கேட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஆர்டிக்கல் 31(a)ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது சொத்துரிமையை பற்றி டெப்த்தாக படித்தவங்க, இந்த ஆர்டிக்கலை படித்தவங்களுக்கு தான் தெரியும் எதை பற்றி கேட்குறாங்கன்ட்டு. சும்மா போனவங்களுக்கு மொட்டையாக தெரியாது. 31(a) இது என்ன அது அப்படின்னு நினைப்பாங்க. சரிங்களா? அதாவது கொஞ்சம் அப்படியே மாடிஃபிகேஷன் பண்ணி கேட்குறாங்க பாருங்கள். இதுக்கான விடை 44வது சட்ட திருத்தம் 1978 பண்ணியிருப்பாங்க. 20வது கேள்வி, கடைசி கேள்விங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு லைக் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைக் போடாத நண்பர்கள் மறக்காமல் லைக் போட்டு விடுங்கள். சரி, கடைசி கேள்வியை பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு தொழிற்சாலைகள், சுரங்கங்கள் அல்லது வேறு எந்த ஆபத்தான தொழிலும் குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவதை தடை செய்கிறது? நம்ம முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே தான் அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்கள். இதுக்கான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா, விடை சட்டப்பிரிவு 24. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 20 கேள்வியை பார்த்துட்டோம். எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய வீடியோ வந்துக்கிட்டு இருக்குது. எண்டு ஸ்க்ரீனில் நான் இன்னொரு வீடியோ வைக்கிறேன் பாருங்கள். நிறைய வீடியோ வந்துட்டுருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோவையும் பார்த்து எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.